இப்போ வந்து 8th ஸ்டாண்டர்டோடைய சொற்பூங்கா அப்படிங்கிற வந்து விரிவானமை பற்றி நான் சொல்ல போகிறேன். மொழி வளரும் தன்மை உடையது. மொழி வந்து வளர்ந்துட்டே இருக்கும். ஒரு மொழியில் வந்து காலந்தோறும் புதுசாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். சொற்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும். அடிசொல்லேருந்து பல சொற்கள் வந்து கிளைந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழியை பற்றி இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை தான் வந்து நுழையும் முன்னில் கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மாலையில் இருப்பது. வெள்ளம் வந்து உருளையாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கற்கள் வந்து உருண்டு வருது, தேயுது, பொடியாக ஆகுது அல்லவோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கல் வந்து தேய்மானம் ஆகிற மாதிரி சொல்லும் தேய்மானம் ஆகுது. சொல்லு வந்து தோன்றிய காலம் வந்து இயக்கம் அவற்றால். ஸோ வந்து சொல் வந்து தோன்றிய காலம் வந்து இயற்கை. சொல்லும் வந்து தேய்கின்றது இயற்கை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் மொழி வந்து பழங்காலத்தில் வந்து தொட்டு பெருஞ்சிறப்பு தொன்மையாக இருக்கிறது, பழமையாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 8 அளவில் வந்து இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து வேறு மொழியில் உள்ள நூல்கள்லாம் ஒரு நூற்றாண்டு பல நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி வந்துட்டே பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து சொற்களுக்குரிய இலக்கியத்துக்குரிய அர்த்தம் வந்து தெரியாது. தமிழ் அறிந்தவர்கள், தமிழ் பற்றுள்ளவங்களுக்கு வந்து எல்லா சொல்லையும் ஒரு நூலில் கூட எந்த சொல்லும் தெரியாமல் இருந்தது கிடையாது. தமிழ் மொழி வந்து செந்தமிழாகவும் செழுந்தமிழாகவும் வந்து சொல்கிறாங்க. இதே மாதிரி தமிழில் வந்து நெல்லுக்குரிய அர்த்தம் வந்து சொல்லுக்குரிய அர்த்தம் வந்து நெல், சொன்றி, சோறு. அவ்வழியில் நெல் பதிருண்டு, ஆனால் சொல்லில் பதர் அதாவது இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் எல்லா சொல்லிலும் வந்து பொருள் இருக்குது. அதே மாதிரி ஒரு மொழி அப்படின்னா வந்து சொல் வந்து இருக்குது. இப்போ அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓரெழுத்து அப்படின்னா வந்து நெட்டெழுத்துக்கள் வந்து 7 இருந்துச்சுன்னா ஓரெழுத்து ஒரு மொழியாது. குற்றெழுத்து 5 இருந்துச்சு அப்படின்னா வந்து மொழி வந்து நிறைவு இல்லவே அப்படின்னு சொல்கிறாங்க. நெட்டெழுத்துக்கள் வந்து இருந்தால் உயிரெழுத்துனா ஒரு மொழி தான். நெட்டெழுத்துக்கள் உயிர்மை நெட்டெழுத்துக்களை வெறும் நெட்டெழுத்துக்கள் அப்படின்னு மட்டுமே சொல்கிறாங்க. உயிர்மை நெட்டெழுத்துக்கள் அப்படிங்கிறது 126 இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து மொழியாரும் தன்மை இல்லை. ஸோ வந்து நமக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். அந்த என்னன்னா, நெடில் உயிர்மை நெட்டெழுத்துக்கள் என்று கூறாமல் நெட்டெழுத்துக்கள் அப்படின்னு மட்டுமே சொல்லுவாங்க. ஸோ வந்து தமிழ் சொல்ல வந்து முதலில் வரும் எழுத்து வந்து இடையில் வரும் எழுத்து, அதுக்கப்புறம் இறுதியில் வரும் எழுத்து, அதாவது ஃபஸ்ட்டு வர எழுத்து, நடுவில் வர எழுத்து, இறுதியில் வர எழுத்து அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எழுத்தும் வடிவமைப்போட இருக்கும். அதே மாதிரி அதன்படி வடிவமைச்சு தான் வரும், தவிர்த்து வேறு நிலையில் வந்து வரவே வராது. சில எழுத்துக்கள் வந்து அரிசுவடையில் இருப்பதும் மொழி நிலையில் பெறா இவற்றை போலவே நெட்டெழுத்துக்கள் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உயிர் வரிசையில் 6 எழுத்துக்கள் மா வரிசையில் வரும். அதுக்கப்புறம் 5 எழுத்துக்கள் வரும். காசவா எழுத்துக்களில் வந்து வரிசையில் வந்து 4 எழுத்துக்கள் வரும். அதே மாதிரி யா வரிசையில் ஒரு எழுத்தோட 40 நெடில் எழுத்துக்கள் வரும். நோத்தோட 42 எழுத்துக்கள் வரும். இப்போ வந்து தெளிந்து தெரிவோம் பார்ப்போம். உயிரெழுத்து வந்து ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ. அதாவது நீடித்து ஓசிக்கிற ஒளியுடைய சொற்களை தான் வந்து உயிரெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. மகர வரிசைனா மா, மீ, மூ, மே, மை, மோ. தகர வரிசைனா தா, தி, தூ, தே, தை. பகர வரிசைனா பா, பூ, பே, பை, போ. நகர வரிசைனா நா, நீ, நே, நை, நோ. ககர வரிசைனா கா, கூ, கை, கோ. சகர வரிசைனா சா, சி, சே, சோ. வகர வரிசைனா வா, வி, வை, ஓ. யகர வரிசைனா யா. குறில் எழுத்து அப்படின்னா நோ, தோ. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து
தொல்காப்பியத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ உயிரெழுத்து பூங்கா. ஸோ ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். பூங்கா அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி. பூங்கா அப்படின்னு சேருது அப்படின்னா வந்து அது ஒரு கலை சொல். அதே மாதிரி யாவர், யாவன், யாவல், யாங்கு, யாண்டு, யார், யாவை இதெல்லாமே வந்து யா அப்படின்னு வருது. ஸோ ஆமா, மா, நீ, மீ, பி, ஓ, சே, தே இதெல்லாம் வந்து உயிரெழுத்து ஒரு மொழி. ஆமாங்கிறது உயிரெழுத்து ஒரு மொழி. மாங்கிறது ஒரு பெரிய ஒரு சொல், ஒரு பெருசாக உள்ளதை வந்து குறிப்பிடுறது. மாநாடுனா ஒரு உலக நாடு, பெரிய நாடை பற்றி சொல்கிறது. மாநிலம்னா பெரிய நிலத்தை பற்றி சொல்கிறது. ஞாலம் அப்படின்னா ஒரு பெரிய நாலேஜ் உள்ளது. நிறம்னா ஒரு அழகான ஒரு நல்ல நிறமுடையவர்களை பற்றி சொல்கிறது. இப்படி மாங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி. அரிமா அப்புறம் என்னது பரிமா, நரிமா, வரிமா, கரிமா இதெல்லாமே வந்து ஓரெழுத்து ஒரு மொழி. ஈங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி. இப்போ வந்து மாட்டு ஈ, தேனி இதெல்லாம் ஓரெழுத்து ஒரு மொழி. ஈ பல்ல ஈன்னு காமிக்காத அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி. போ, வா, தீ, சு, சே, சை, சோ இதெல்லாம் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி. இப்படி வந்து போயிட்டே இருக்கு. ஆணுங்கிறது ஆண் ஆயிடுச்சு, மானுங்கிறது மான் ஆயிடுச்சு, கோணுங்கிறது கோன் ஆயிடுச்சு, தேனுங்கிறது தேன் ஆயிடுச்சு, பேய்ங்கிறது பேன் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது மாதிரி ஆயிட்டே வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி பெருகி ஏங்கிறது ஏன் ஆயிடுச்சு. இப்போ வந்து அம்பை வந்து ஏவுறோம் அப்படிங்கிறத அம்பு ஏவுதல் அப்படின்னு சொல்கிறத வந்து ஏவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏவுதல் அப்படின்னா அம்பு விடுவது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ வந்து செயல்படுத்துவது, அம்பை வந்து செயல்படுத்துவதுங்கிறது தான் அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஏயினர். ஸோ வந்து ஏய் அப்படின்னு வந்து ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து மொழியை வந்து நம்ம ஓரெழுத்து ஒரு மொழியாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். தமிழ் பற்றுள்ளவர்கள் எல்லாருமே வந்து அதை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அதை வளர்த்து அதுக்கப்புறம் வந்து அந்த மொழியை வந்து வளர்க்கணும். அதுதான் நம்ம கடமையாக இருக்கணும். இப்போ வந்து நூல்வேலி பார்ப்போம். நூல்வேலி என்ன அப்படின்னா, செந்தமிழ் அந்தணர் என அழைக்கப்படும் ரா இளங்குமரனார் அப்படிங்கிறவர் பள்ளி ஆசிரியராக இருந்தார், இதழாசிரியராக இருக்கார், உரையாசிரியராக இருக்கார், தனி தமிழ் இயக்கம் இப்படி ஒவ்வொரு ஆசிரியராக இதழாசிரியர் அப்படின்னா வந்து நியூஸ் பேப்பரோடைய உரையாசிரியர் அப்படின்னா ஒரு நூல் அதை வந்து எழுதுறது தொகுப்பாசிரியர். இப்போ வந்து இந்த ஆசிரியரெல்லாம் அவர் இருந்திருக்காரு. இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட பல நூல்களை வந்து இயற்றியிருக்காரு. அதே மாதிரி தேவநேயம் என்னும் நூலை வந்து தொகுத்திருக்காரு. திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளூர் தவசாலையில் பாவனர் நூலகமும் அமைத்துள்ளார். இதெல்லாம் அமைச்சிருக்காரு. இவரது தமிழின் தனி பெருஞ்சிறப்பு என நூலுக்கு செய்திகள் தொகுத்து இதெல்லாம் வந்து செய்திகள் தொகுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, ஆசிரியராக இருந்திருக்காங்க, இந்த மாதிரி நூல்லாம் தொகுத்துருக்காங்க. இதுதான் வந்து நூல்வெளி. இப்போ நம்ம வந்து இதை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். என்னோட யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டூ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.